இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தை தியானிக்க போகிறோம். முதல் 2 வசனம் சொல்லுகிறது, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராகி இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்கிறார், பரிந்து பேசுகிறார். அதற்காக நாம் பாவம் செய்யலாம் என்பது அர்த்தமல்ல. நம்முடைய பாவத்தை நீக்குகிற கிருபாதார பலி அவரே என்று வசனம் சொல்லுகிறது. நம்முடைய பாவங்களை மட்டுமல்ல, இந்த உலகத்தினுடைய சர்வ லோகத்தின் பாவத்தையும் அவர் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. இன்னைக்கு உலக மக்கள் பாவத்தை போக்குவதற்காக ஏதோதோ வழிகளை கை கொள்ளுகிறார்கள், ஏதோதோ புண்ணியங்களை செய்கிறார்கள். அதனால நம்ம பாவம் நிவர்த்தி அடையாது, பாவ மன்னிப்பு கிடைக்காது. அந்த பரிகாரத்தை இயேசு தன்னையே ஒப்பு கொடுத்து இரத்தத்தை சிந்தி நமக்காக பலியாகி அந்த பரிகாரத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். நம்ம விசுவாசிக்கும் பொழுது, நாம் நம்பும் பொழுது, நம்ம பாவ அறிக்கை செய்யும் பொழுது நமக்கு அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தருகிறார். இரண்டாவதாக 12-13 வசனங்களில் பார்க்கிறோம், என் பிதாக்களே, நீங்கள் ஆதி முதல் இருக்கிறவரை அறிந்ததினாலே. அப்போ ஆண்டவரை அறிந்து கொள்ளும்போது நாம் பொல்லாங்கனை ஜெயிக்க முடியும். வாலிபரே, பிள்ளைகளே, நீங்கள் ஆதி முதல் இருக்கிறவரை அறிந்து கொண்டதினாலே என்று எழுதுகிறார். அப்போ நம்ம ஆண்டவரை அறிந்து கொள்வது எப்படி என்றால், வேத வசனம் நம்ம படித்து அதில் நிலைத்திருக்கும் போது, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போதுதான். நம்ம வசனத்தை கை கொள்ளாமல் இருந்தோமானால் நாம் அவரை அறிந்து கொள்ள முடியாது, நாம் அவரிலே நிலைத்திருக்கவும் முடியாது, நாம் பொய்யர்களாய் மாறி போவோம், சத்தியம் நமக்குள்ளே இருக்காது. அப்போ நீங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் பொல்லாங்கனை ஜெயிக்கத்தக்க பலனை தருகிறார். மூன்றாவதாக, உலகத்தில் உள்ளவைகளிலும் நீங்கள் அன்பு கூறக்கூடாது. ஏனென்றால் அது பிதாவினிடத்திலிருந்து வந்ததில்லை, இந்த உலகத்தின் பிசாசினால் உண்டானவைகள். மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் ஒழிந்து போகும். ஆனால் யார் ஆண்டுடைய சித்தத்தின்படி செய்கிறார்களோ அவர்களே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார்கள். அப்போ அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், இந்த உலகத்தில் உண்டான இதிலையும் நம்ம அன்பு கூறாதபடிக்கு ஆண்டவருடைய வசனத்திற்கும் கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நாம் இடம் கொடுத்து ஆண்டவரிடத்தில் அன்பு கூறும்போது ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதங்கள், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமாக இருக்கிறது. அந்த ஆசீர்வாதங்களை நாம சுதந்திரித்து கொண்டு ஆண்டுடைய பிள்ளையாக நம்ம என்ன பண்ணுவோம், வாழுவோம். ஆண்டவர் நம்மளை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் நடந்தது போல நம்ம நடக்கணும். ஆண்டுடைய சித்தத்துக்குள்ள நடக்கும்போது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த வசனங்களை படிங்க, தியானிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.